பிரம்மச்சரியத்தில் நிலை பெறுவது எப்படி என்று பகவானை வினவினார். கிஷோர் லால் மச்சுவர்வாலா என்பவர் பிரம்மச்சரியத்தில் நிலை பெறுவது எப்படி என்று பகவானை வினவினார். பகவானின் பதில்: அதற்கு சலனத்திற்கு இடம் கொடா திடச்சித்தமே முக்கியமாக வேண்டும். மித சாத்வீக ஆகாரமும் ஜபத்தபங்களின் துணையாகும். பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தை போல் வாழுதல், பிரம்மாகாரமாக இருத்தல். இப்ப ஆக்சுவலி இந்த 2 கேள்வியும் சேர்த்து படிக்கிறேன், அப்பதான் அதுக்கான அர்த்தம் சொல்றது ஈஸியா இருக்கும். ஆத்மா அனுபவத்திற்கு இடையூறாத பிரம்மச்சரியம் இன்றியமையாததா? இந்த ஆத்மா அனுபவத்திற்கு இந்த பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிரம்மச்சரியத்துல நிலை பெறுவது எப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2க்கும் சேர்த்து பதிலை படிச்சிடறேன். பிரம்மத்தில் சரித்தல், அதாவது பிரம்மாகாரமாக இருத்தலே நைஷ்டிக பிரம்மச்சரியம் எனத்தகும். சாதாரணமாக பிரம்மச்சரியம் எனப்படுவது இந்திரிய நிகிரகம் மட்டுமல்ல. நம்ம ஜென்ரலா பிரம்மச்சரியம் அப்படின்னா இந்த இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வாழ்வது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில 4 பகுதிகளாக பிரிக்கிறோம்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம். இந்த பாலக 25 வருடங்கள் ஆரம்ப காலகட்டத்துல யவன வயசு வரைக்கும், யூத் வரைக்கும் படிக்கிறது, கத்துக்கிறது, குருவோடையோ தந்தையோடையோ சென்று அவர்களோட இருந்து அந்த காலத்துல எல்லா நாலேஜையும் வாங்கிக்குவாங்க. அப்ப குருவோட இருந்து, பணிவோட இருந்து, ஒழுக்கத்தோட இருந்து, சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு பின்பு வெளியே கல்யாணம், கிரகஸ்த வாழ்க்கையிலோ அல்லது வேற வாழ்க்கையிலோ அவர்கள் ஈடுபட முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் சிரத்தையோடு ஒழுக்கமாக கற்க வேண்டிய அந்த நேரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? டிசிப்ளின் இன் லைஃப். பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட பிரம்மச்சரியம்ங்கிறது வரும். எதுல வரும்? யமத்துல வரும். அந்த இடத்துல சொல்லப்படுவது இந்திரிய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். இந்த இடத்துல பிரம்மத்தை போலவே வாழுதல் என்பது லட்சியார்த்தம். பிரம்மச்சரியத்துக்கு வாக்கியார்த்தமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்திரியங்களை தன் வசப்படுத்தி கட்டுக்குள் வைத்து இந்திரியங்களை தன் பிடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த தன்மையை தான் பிரம்மச்சரியம் என்று சொல்றோம். அது கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், தொடு உணர்வு, சுவைத்தல், இது போன்ற எந்த புலன்கள் வழியாக செய்யப்படுகின்ற அந்த காரியங்களையும் மனதினால் மனதை வசப்படுத்தி மனதை கட்டுக்குள் வைத்து இந்திரியங்கள் பிடியில் இல்லாமல் நாம் இருந்தோம் என்றாலே அது பிரம்மச்சரியம். இன்னொரு ஆங்கிள் சொல்ல அதாவது ஒவ்வொரு ட்ரெடிஷனும் ஒவ்வொரு சம்பிரதாயமும் இதே வார்த்தைக்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கப்படுகிறது. செலிபசியும் தன் உடலை தாண்டு வேறொரு உடலோடு சம்பந்தம் இல்லாமல் மனதி ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ தேவையில்லாத பல தொடர்புகள் இல்லாமல் இருப்பதையும் பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுவது. உடல் ஒழுக்கமும் மன ஒழுக்கமும், இந்திரிய ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், இவை எல்லாமே வந்துடும். இப்ப இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சலனத்திற்கு இடம் கொடா சிட சித்தமே. மனம் எப்பொழுதும் சலித்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த இந்திரியங்கள் வழியாக மனசு வெளியே போய் உலக விஷயங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆசையான விஷயங்கள். அப்ப நம்ம சித்தம் திடமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதற்கு முக்கியமானது என்னன்னா மித சாத்வீக ஆகாரமும் ஜப தபங்களும் துணையாகும். மனதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் இந்திரியங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் சாத்வீகமான ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராஜச தாமச ஆகாரங்கள், உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாத்வீக ஆகாரம் என்றால் என்ன? நான்வெஜ் எல்லாம் சாத்வீக ஆகாரம் கிடையாது. வெஜிடேரியன்லயும் சில காய்கறிகள் எல்லாம் தவிர்க்கணும்பாங்க. சில வித விஷயங்கள்லாம் நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய டாபிக். சாத்வீக ஆகாரம் எடுத்துட்டு போனோம்னா எது நம் மனதை ஆசையில் தூண்டுவதற்கோ, காமத்தை தூண்டுவதற்கோ, வெறுப்பை தூண்டுவதற்கோ, இது போன்ற விஷயங்களை தூண்டக்கூடிய தன்மையுடைய உணவுகளை உண்ணாமல் இருத்தல் மற்றும் ஜப தபங்கள் அப்படின்றார். தொடர்ந்து நாம ஜபங்களை செய்வதன் மூலியமாக
தொடர்ந்து பல தபஸ் பயிற்சிகளை செய்வதின் மூலியமாக, உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கத்தின் மூலியமாக நமக்கு இந்த பிரம்மச்சரியம் என்ற நம்ம மொத்த மன கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். உடல் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனதை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு சாதகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. பிரம்மச்சரியம், நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 25 வருஷம் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருந்ததுக்கு அப்புறம் குருவே அவங்கள தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரகஸ்த வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தை அவங்க கிரகஸ்த வாழ்க்கைக்கு போவாங்க. ஆனா பிரம்மச்சரியம் முடிஞ்சு ஒரு சில பேர் அடுத்த லெவல் ஆஃப் இனிஷியேஷன் சொல்லக்கூடிய நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துட்டாங்கன்னா, அவங்க வாழ்நாள் அந்த லைஃப் முடிகிற வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதோ அல்லது வேறொரு உடல் சார்ந்த தொடர்புகளோ இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் நைஷ்டிக பிரம்மச்சரியம். அதான் இங்க சொல்றார். சாதாரணமாக பிரம்மச்சரியம் எனப்படும் இந்திரிய நிகிரகம் மட்டுமல்ல, பிரம்மத்தில் சரித்தல், அதாவது பிரம்மாகாரமாக இருத்தலே நைஷ்டிக பிரம்மச்சரியம் எனப்படும். பிரம்மமாகவே நம்ம உணர்வோட வாழ்தல் அப்படிங்கிறார். நல்லது.